Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்காக இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள நம்ம வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னமும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. நமக்கு எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நெருங்க ஆரம்பிச்சிருச்சு. சரியா, இனிமேலும் நம்ம வந்து படிக்காமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் வந்து பின்னாடி வரும். சரியா, அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தேர்ட் செமஸ்டர் எழுத போகிறீங்க. அதனால் இப்போ இருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு ஆரம்பிச்சிருங்க. சரியா, இன்னமும் நமக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மந்த் தான் இருக்கும். சரியா, 1 மந்த்துக்குள்ளே நமக்கு எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதை நீங்கள் பார்த்துங்க. ஓகே, இப்போ டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ் அதாவது MA3354 அந்த பேப்பரோட அதாவது இது வந்து நோட்ஸு நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வித் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதையும் நீங்கள் வச்சுக்கலாம். சரியா, அதாவது ஒரு பக்கம் வந்து இதை வந்து நீங்கள் வந்து நோட்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். பை சேம் டைம் உங்களுக்கு வந்து கொஸ்டின் கொடுத்துருக்கோம், அது கீழே ஆன்சர் இருக்குது. அதே மாதிரி பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து எப்போ கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் அதாவது ஜூன் 2013 கேட்ட கொஸ்டின். சரியா, இந்த மாதிரி பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொஸ்டின் அதோட ஆன்சர் அது எப்போ கேட்டது. சரியா, இந்த மாதிரி விளக்கங்கள் உங்களுக்கு இருக்கனால கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் M1 M2 இப்போ நம்ம பார்த்துருக்குது M3 இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 12th புக்கில் இருந்து கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுறோம் இன்டெப்த்தாக நம்ம உள்ளே போவோம், அவ்வளோதான். சரியா, அதனால் 12th அதாவது பேசிக் உங்களுக்கு தெரியவே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் மேத்தமெட்டிக்ஸை பற்றி உங்களுக்கு வந்து பேசிக் தெரியவே இல்லை அப்படின்னா நீங்கள் 12th புக்கில் என்ன பண்ணலாம், இந்த ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 12th புக்கில் இருக்கக்கூடிய அந்த 12th சாப்டர். சரியா, அதை நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லாவே ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் மேத்தமெட்டிக்ஸை நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். சரியா, அப்போ மொத்தம் 42 பேஜ் வந்து இதில் இருக்குது. இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வித் வந்து எந்த இயரில் கேட்டது அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. சரியா, அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, அதனால் மறந்துடாதீங்க, இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா, டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. வேகமாக எல்லா பேருமே என்ன பண்ணுச்சு பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே கூட்டிகிட்டு வாங்க. இன்னும் 1 மந்த்துக்குள்ளே நமக்கு எக்ஸாம் வந்துடும். சரியா, அதனால் இப்போ இருந்தே ஸ்டடி பண்ண தயாராகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.